டிஆர்எஸ் ரூல்ஸ் பத்தி நெறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நெறைய பேர் வந்து இது வேணுமா, வேண்டாமான்னு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுல ஒரு கரெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன கரெக்ஷன் தானே கேட்கிறீங்க? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பவுலர் வந்து பவுலிங் போடுறாரு. அப்போ வந்து பேட்மேன் வந்து இப்படி ஸ்விங் பண்ணும்போது, அப்போ பேட்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவுட் கேட்பாங்க. அதே நேரத்துல இவர் வந்து என் பேட்ல படல அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டு கேட்பாரு. இப்ப 2 பேருக்கும் எப்படி டிஆர்எஸ் எடுக்க முடியும்? இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல யாரு ஃபர்ஸ்ட் டிஆர்எஸ் அப்பீல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவங்க வந்து பேட்ஸ்மேன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஒய்டா இல்லையா அப்படிங்கறத தான் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வந்து பவுலிங் டீம் கேட்டிருந்தாங்கன்னா பவுலிங் டீம் அது வந்து விக்கெட்டா இல்லையா, பேட்ல பட்டுச்சா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. இப்படி இந்த ஒரு புது ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க டிஆர்எஸ்ல. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நோ பால்ல வந்து தூக்கி அடிச்சிருவாங்க. அப்போ வந்து நோ பால் அப்பீல் கேட்டுட்டே வந்து ஓடுவாங்க. அப்போ வந்து எத்தனை ரன் ஓடினாலும் அவங்க கேட்ச் பிடிச்சாலுமே வந்து அது நோ பால்னு இருந்துருந்துச்சுன்னா 2-3 ரன் ஓடி இருந்தாலுமே அந்த 2-3 ரன்னும் கணக்கு, அந்த நோ பாலுக்கு உண்டான அந்த ஒரு ரன்னும் கணக்கு இல்லையா? ஆனா இப்போ வந்து அதுல வந்து ரூல்ஸை மாத்திருக்காங்க. என்ன ரூல்ஸ் தானே கேக்குறீங்க? இப்போ வந்து நான் வந்து நோ பால்ல வந்து தூக்கி அடிச்சுட்டு அதை வந்து ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிட்டார். இப்போ அந்த நோ பாலுக்கு ஒரு ரன், நான் அதுக்கப்புறம் இங்க ஓடி எத்தனை ரன் எடுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு ரன் தான் கொடுக்கப்படும். அதே நேரத்துல இப்போ வந்து நான் தூக்கி அடிச்சுட்டேன் அதே நோ பால்ல, இப்போ வந்து அந்த கேட்சை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்துல அப்போ நான் நோ பாலுக்கு ஒரு ரன் அண்ட் நான் எத்தனை ரன்னாலும் ஓடிக்கலாம். அது இப்போ பழையபடியே இருக்கு. ஆனா கேட்ச் பிடிக்கும் பட்சத்துல ஒரு ரன் மட்டும் தான். நீங்க எவ்வளவு ரன் ஓடி இருந்தாலும் ஒரு ரன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல வந்து இவ்வளவு நேரம் சொன்ன இதுலயே வந்து நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். என்னடா இது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு நிறைய போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? இப்போ இது வந்து கண்டிப்பா ஒரு மைனஸான ஒரு ரூல்ஸ் தான் சொல்வேன். என்ன அப்படி என்ன பெரிய மைனஸ் அப்படிதானே கேக்குறீங்க? புரியுது, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். என்ன மேட்டர்னா இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பவுலிங் போடும்போது ஒரு விக்கெட் கேட்டு அப்பீல் பண்றாங்கன்னா அதை வந்து டிஆர்எஸ் எடுத்து அவங்க வந்து தேர்ட் அம்பையருக்கு அனுப்புவாங்க. தேர்ட் அம்பையர் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அந்த தேர்ட் அம்பையர் செக் பண்றதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுலர் வந்து பவுல் போடுறாரு, அவர் வந்து பேட்ஸ்ல பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணுவாரு. எல்பிடபிள்யூ அப்பீல் பண்றாங்க. அப்போ பேட் பட்டு, இப்போ பேட் பட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால எல்பிடபிள்யூ கொடுக்காம இப்போ அந்த பேட்ல பட்ட பால் வந்து ஒரு ஃபீல்டர் கையில போய் ஸ்ட்ரெயிட்டா போய் விழும்போது அது கேட்ச் இல்லையா? முன்னாடிலாம் அது வந்து அப்படி கேட்ச் பிடிச்சிருந்தா அதை அவுட் கொடுத்துருவாங்க. ஆனா இப்போ என்னன்னா, நீ அப்பீல் பண்ணது என்னவோ அதுக்கு உண்டான விஷயத்தை மட்டும் தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அப்பீல் பண்றாங்க எல்பிடபிள்யூக்கு, அப்படின்னா எல்பிடபிள்யூ மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அது பேட்ல பட்டிருக்கு, பேட்ல பட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்ச் பிடிச்சிட்டாங்க, அந்த கேட்ச் அவுட்னு கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி கேட்சுக்கு அப்பீல் பண்ணும்போது அது வந்து பேட்ஸ்ல தான் பட்டிருக்கு, அந்த பேட்ஸ்ல பட்டது எல்பிடபிள்யூன்னு செக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்க திருப்பி அப்பீல் பண்ணாதான் உண்டு.